இப்போ தாவேக்கா போன்ற புது கட்சிகளும் அதில் வந்து ஒன்றும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல சார். ஒரு அறிக்கை கூட தாவேக்காலாம் எதுக்கு அறிக்கை விட்டான்னு எனக்கு தெரியல. இல்ல தாவேக்கா வந்து உண்மையில பெரியாரெல்லாம் கொள்கை தலைவர் நான் நீங்க சொல்றதுதான் நானும் பேசணும்னு வந்தேன் நினைச்சேன். நீங்க சொன்னோன்னு என்னன்னா அவங்களுடைய கொள்கை தலைவர்களா அவங்க உள்ள வச்சிருக்கிறதுல அம்பேத்கர், பெரியார் மாதிரியான முற்போக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப நீங்க யாரை ரெப்ரசன்ட் பண்றீங்க நீங்க காமிக்கணும். ஏன்னா வெறுமனே ஆளுங்கட்சி எதிர்ப்பு மட்டுமே அரசியலே கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சி வரும், இன்னொரு ஆளுங்கட்சி வரும், மாறி மாறி வரும். ஆனா கொள்கை எப்படி இருக்குல்ல கிடையாது. கொள்கை நிரந்தரமானது இல்லையா உங்களுக்கு. இப்போ உங்க அந்த கொள்கையில வந்து உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகளுக்குள்ள பாதிக்கப்பட்ட ஆட்களாகவும் இருப்பாங்கல்ல. உண்மையிலே இந்த சமூகத்தை நீங்க ஒன்று சொல்லணும், நல்லது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கட்சியை சேர்ந்த பலர் வந்து இந்த மாதிரியான ஆளுங்கட்சி ஆண்ட பரம்பரை சிந்தனை, இந்த மாதிரியான சிக்கலான சிந்தனைகள் கொண்டவங்களா இருப்பாங்கல்ல. நீங்க 2 பேரையுமே இதெல்லாம் தப்புன்னு சொன்ன 2 பேரை கொள்கை தலைவர்களாக வச்சிருக்க நீங்க அவங்களோட ரெப்ரசன்டேஷனா அவங்களோட குரலை நீங்க அனுப்பணுமா இல்லையா? அவங்களுடைய குரலோட ஏதோ ஒரு அறிக்கையை விடணுமா இல்லையா? அதுக்கு அதை பத்தி சத்தமே போடுறது இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியோட எதிர்ப்புங்கிற ஒரு மனநிலைமை மட்டுமே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க வந்து அவங்களுடைய கட்சி வர்றதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா விஷயமா சொல்லப்போனால் அவங்க கொடுக்கக்கூடிய கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டில் எதெல்லாம் தேவையோ அந்த கொள்கைகளை முன்னாடி வச்சு தான் வர்றாங்க. ஆனால் அவங்க ஆட்கள் செயல்படுற விதம் வந்து என்ன எப்படி இருக்குன்னே தெரியல. கொள்கை சார்ந்து எந்த விஷயத்தையுமே எந்த விளக்கத்தையுமே கொடுக்காம சும்மா ரொம்ப மேம்போக்கா ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு சிந்தனை வருது. அவங்க ஆழ்ந்து என்னன்னா அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரட்டும்,